கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா 3 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அவங்க 7 நாள் சுற்றி திரியும் போது அவங்களுக்கு பின்னால் சென்ற அந்த இராணுவத்துக்கு, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கறதுக்காக வரவழைத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த காரியங்களை குறித்து கேட்கணும், ஒரு தீர்க்கதரிசிகிட்ட நம்ம கேட்கணும், இங்கே தீர்க்கதரிசி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எலிசாங்கிற தீர்க்கதரிசி இருக்கார் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. எலிசா தீர்க்கதரிசிகிட்ட இந்த காரியங்களை குறித்து கேட்கும்போது அவங்க இந்த வசனத்தை சொல்கிறாங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆனால் நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. உங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்கும். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாத அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தை இருக்குது. ஏன்னா காற்றடிக்கவோ மழை பெய்யவோ அந்த இடத்துல சூழ்நிலைகள் அப்போ ஜாதகமாக இல்லை. இப்போ மழை வரும் அப்படின்னா நமக்கு தெரியும், மேகமூட்டமாக இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் காற்றடிக்கிறதுக்கோ மழை பெய்யறதுக்கோ ஏற்ற சூழ்நிலையே அந்த இடத்துல இல்லை. இருந்தாலும் அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, மறுநாள் காலமே கர்த்தர் உரைத்தபடியே காற்று இல்லாமல் மழை இல்லாமல் தண்ணீர் பாய்ந்து வருது. அந்த 3 ராஜாக்களும் அவங்களுடைய இராணுவத்தினரும் அப்புறம் அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை குடித்தாங்க. இதன் மூலம் அவங்களுடைய தாகம் தீர்ந்தது மட்டுமல்ல, அவங்களுக்கு தான் அந்த வெற்றி கிடைச்சது. இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழல்களில் நமக்கு தடை வரலாம். அப்போது நம்ம நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு நம்ம இருப்போம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும்போது நமக்கு சூழ்நிலையை பார்த்தா தலைகீழாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கை கூட வனாந்திரத்தை போல் வெறுமையான ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம். ஆனால் நம்ம கர்த்தரை நம்புகிற போது ஆண்டவர் இப்படிப்பட்ட வெறுமையான வாழ்க்கையும் கூட அவர் செழிப்பாக மாற்றி தருவார். ஆண்டவர் நமக்கு என்னென்ன வார்த்தைகளை இதுவரை பேசியிருக்காங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.